சரி நான் கரைக்கு தர போகணுமே, ரொம்ப தூரம் வேற இருக்கேன். எப்படி நடந்து போறது? நடந்து போறதா? அது நம்ம வாழ்க்கையோட சரித்திரத்திலே இல்லையே. அண்ணன் பைக்கு, நம்ம ஏன் நடந்து போகணும்? அண்ணன் இருக்க நம்மளுக்கு கவலை இருக்கு. அண்ணன்ட பைக்கு கேட்போம். அண்ணே அண்ணே, என்ன நம்ம கூப்பிட்டது அண்ணனுக்கு கேட்கலையா? என்ன பண்ணிருக்காரு? ஓ, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரா? இப்படி கூப்பிட்டா அண்ணனுக்கு கேட்காது. ப்ரோ ப்ரோ. எஸ். டேய் நீயா? என்னடா அந்த பக்கம்? ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னடா ப்ரோ ப்ரூன்னு ஒழுங்கா தமிழில் பேசுடா. அண்ணே, அண்ணன் ஆசையா கூப்பிட்டு பார்த்தா நீங்க திரும்ப மாட்டேங்கிறீங்க. அதான் சரி ப்ரோன்னு கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஒன்றும் இல்லைண்ணே, நான் அந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போகணும். ரொம்ப வெயிலாக இருக்கு, நடந்து வேற போகணும். அதான் சரி நீங்க பைக் தருங்க, நம்ம பைக் சும்மா தானே இருக்கு, ரெண்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பைக்கா? இவனை நம்பி எப்படி பைக் கொடுக்கறது? அண்ணே டேய் என்னடா பைக்ல ஏறி உட்காந்துட்ட? நீங்க பைக் தந்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில ஏறி உட்காந்துட்டேன். தம்பி சாவி போட்டாதான் பைக் போகும். பெட்ரோல் வேற கம்மியாக தான் இருக்கு, பார்த்து போகணும் சரியா? நீங்க கவலையே படாதீங்கண்ணே, வண்டி பாதியிலே நின்னா கூட உருட்டிட்டு வந்தாவது உங்க வீட்டுல விட்டுறேண்ணே. அட பாவி, கடைசி வரைக்கும் ஒரு பெட்ரோலை போட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லுதானான்னு பாரு, கஞ்ச பிஸ்னாரி.